Good morning students. In this video we are going to see term 2 Social Science 4th standard first lesson Philanthropist of Sangam Age. அந்த லெசன்ல evaluation page பார்க்கலாம். evaluation pageல question answers வந்திருக்கு. First exercise, choose the correct answer. First one, dash is one among the மூவேந்தர்ஸ். மூவேந்தர்கள்ல ஒருவர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல யாருன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் எடுத்து டேஷ்ல எழுதணும். இதில் ஏ ஆய், பி பாரி, சி சேரன், டி நல்லி. இதில் சேரன் மட்டும்தான் மூவேந்தர்களில் ஒருத்தர், அதனால சி ஆப்ஷன் சேரன் எடுத்து எழுதிக்குங்க. செகண்ட், த 7 philanthropists ruled in the dash. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ பிளெயின்ஸ், பி டெசர்ட்ஸ், சி ரிவர்ஸ், டி ஹில்லி ரீஜன்ஸ். இல்லையா? சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் டேஷ்களை ஆட்சி செய்தனர். எதை ஆட்சி செய்தனர்? ஹில்லி ரீஜன்ஸ், மலைப்பகுதிகளை தான் ஆட்சி செய்தனர். இல்லையா? ஹில்லி ரீஜன்ஸ் ஆப்ஷன் டி, அது டேஷ்ல எழுதிக்குங்க. தேர்ட் ஒன், பரம்பு நாடு வாஸ் லொகேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். டேஷ் மாவட்டத்தில் பரம்பு நாடு அமைந்துள்ளது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ தர்மபுரி, பி திண்டுக்கல், சி சிவகங்கா, டி நாமக்கல். இதில் கரெக்ட் ஆப்ஷன் சி சிவகங்கா. பரம்பு மலை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த பரம்பு மலை தான் அதை எழுதிக்குங்க. ஃபோர்த் ஒன், பேகன் ரூல்ட் ஏ ஹில்லி ரீஜியன் இன் த டேஷ் ஹில்ஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ பழனி, பி கொடைக்கானல், சி பொதிகை, டி கொல்லி. இல்லையா? பேகன் எந்த மலையில் ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பழனி ஹில்ஸ். ஏ ஆப்ஷன் பழனி ஹில்ஸ் எழுதிக்குங்க. ஃபிஃப்த் ஒன், அதியமான் கேவ் ஏ டேஷ் டு ஔவையார். அதியமான் அவ்வைக்கு என்ன கொடுத்தார்? ஏ ஷால், பி கூஸ்பெரி, சி கிஃப்ட், டி சேரியட். அதியமான் அவ்வைக்கு என்ன கொடுத்தாரு? கூஸ்பெரி. இல்லையா? பி ஆப்ஷன் கூஸ்பெரி. அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், ஆய் அதியமான் வல்வில் ஓரி பாரி. இந்த பக்கம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பொதிகை ஹில்ஸ், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கொல்லி ஹில்ஸ் வந்திருக்கு. இல்லையா? இப்போ ஆய் பொதிகை மலை, அதியமான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். தேர்ட் ஒன், வல்வில் ஓரி கொல்லி ஹில்ஸ், பாரி சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட். மேட்ச் பண்ணிங்க, லைன் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோமன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பாரி டிட் நாட் கேர் ஃபார் நேச்சர் அட் ஆல். பாரி இயற்கையை பாதுகாக்கவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வராது, ஃபால்ஸ் எழுதிக்குங்க. ஃபால்ஸ்ன்னு எழுதிக்குங்க. அடுத்து செகண்ட், சங்கம் ஏஜ் ஹேட் 7 ஃபேமஸ் philanthropists. சங்க காலத்தில் 7 புகழ்பெற்ற வள்ளல்கள் இருந்தனர் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லையா? ட்ரூன்னு எழுதிக்குங்க. தேர்ட் ஒன், வி ஷுட் வேல்யூ த பீப்புள் அண்ட் அனிமல்ஸ். நாம மக்களுக்கும் விலங்குகளுக்கும் மதிப்பளிக்கணும்னு படித்தோம் இல்லையா? ட்ரூ, அதே உண்மை, அதனால ட்ரூன்னு எழுதிக்குங்க. ஃபோர்த் ஒன், நெடுமுடிக்காரி ரூல்டு த ரீஜியன் ஆஃப் தோட்டிமலை. தோட்டிமலை பகுதியை நெடுமுடிக்காரி ஆட்சி செய்யவில்லை, தொண்டை மண்டல பகுதியை மட்டும்தான் ஆட்சி செய்தார். இல்லையா? அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஃபோர்த் ரோமன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் சங்கம் லிட்ரேச்சர். சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 94, சங்க இலக்கியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர் consisting of several classical poetry is the main sources of the சங்கம் ஏஜ். இந்த வயலட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் தி மூவேந்தர்ஸ் டூ வென் தே couldn't win battles against பாரி. பாரியை எதிர்த்து வெற்றி அடைய இயலாத போது மூவேந்தர்கள் என்ன செய்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 98 மேலே இருக்க பாக்ஸில் செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் தே மேட் ஷூர் தட் பரம்பு நாடு குட் நாட் கெட் வாட்டர் ஆர் ஃபுட் ஃப்ரம் பிலோ த ஹில். தே தாட் தட் பாரி வுட் சரண்டர் ஆஃப்டர் ஹி ரேன் அவுட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க, கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், ஹொய் டிட் அதியமான் கிவ் தி கூஸ்பெரி டு ஔவையார். அதியமான் ஏன் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தார்? பேஜ் நம்பர் 100 அதில் மேலே இருக்க பாக்ஸில் ஃபர்ஸ்ட் பேரா, அதியமான் டோல்டு ஹேர் தட் தேர் வுட் பி மெனி chieftains after him, but there would not be many poets
to teach people how to live life better like her. இந்த 3 லைனை நோட் பண்ணி எழுதுங்க. Fourth question, what was Valvilvori famous for? Fourth question, Valvilvori எதனால் புகழடைந்தார்? Page number 102. First boxல Ori was not only known for his skill in archery but also hailed as a kind ruler. He used to reward bats, musicians, dancers and other artisans for their skills. இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல கடையெழு வள்ளல்கள் பற்றிய TLM வீடியோ ஒன்று என் ஸ்க்ரீனில் வரும். கடையெழு வள்ளல்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதில் ஆன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.